அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த வேலையை அவர் சிறப்பாக செய்து முடித்தார். ஆமென். இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக அநேக நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எழும்பினார்கள். எவராலும் அவர்களை முழுமையாய் ரட்சிக்க முடியவில்லை. ஆமென். ஆனால் இயேசுவாலே இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் அவருடைய சிலுவையின் ஆமென் இந்த தியாகம் மீட்க முடிந்தது. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? ஆமென், ஸ்தோத்திரம். எப்போதும் நாம் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். எத்தனை வார்த்தை சொன்னார் ஆண்டவர்? ஆமென். முதலாவது வார்த்தையை வாசியுங்கள். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சரி, போதும். அல்லேலூயா. பாருங்கள், நாம் பிறருடைய சின்ன குற்றங்களை மன்னிப்போம், ஒரு மீடியமான குற்றத்தை கூட மன்னிப்போம். நம்மை கொலை செய்வதற்காய் ஆயுதம் எடுத்தவர்களை நம்மால் மன்னிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை கொலை செய்வதற்காய் ஆயுதம் எடுத்து கொலை முயற்சி செய்தவர்களை நம்மால் மன்னிக்க முடியுமா? இயேசு தன்னை கொலை செய்தவர்களையே மன்னித்தார். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு தன்னை கொலை செய்தவர்கள் என்றால் இனி அவருடைய ஜீவன் அவர் இருக்கிறதான சிலுவையிலே முடிந்துவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சிலுவையிலிருந்து உயிரோடு அவர் இறக்கப்படுவதில்லை. அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்படுவதில்லை. அவர் பழையது போல திரும்பவும் மலைக்கு சென்று ஜெபிக்கிற அந்த சூழ்நிலையாயிருந்தாலும், தன்னுடைய 12 இருந்து அவர் சாப்பிடுகிற அந்த ராபோஜனமாயிருந்தாலும் எதுவும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். இன்னும் சில மணி நேரங்களிலே என்னுடைய ஜீவன் இங்கே போகிறது என்பது தெரியும். இதற்காய் காரணமாய் இருந்தவர்கள் யார் என்று அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. காரணமாயிருந்தவர்கள், உடனிருந்தவர்கள், அவர்களுக்கு ஒத்துழைத்தவர்கள், இதற்காய் சதித்திட்டம் தீட்டினவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னி. ஆமென். இயேசுவினுடைய மரணம், அந்த மரணத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பாவிகளுக்கும் மீட்பு உண்டு. ஏன் இந்த வார்த்தையை அவர் இவ்வாறு சொல்ல வேண்டும்? ஆமென். அந்த தேவகுமாரனையே கொலை செய்தவர்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? அல்லேலூயா, ஆமென். அதனால தான் அவர் ஸ்பெஷலா சொன்னார், இதற்கு என்னுடைய கொலைக்கு உடன்பட்டவர்கள், இந்த சதி திட்டம் தீட்டின வேதபாரகர்கள், ஜெப ஆலய தலைவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், இவருக்கு வேண்டியவர்கள். முக்கியமா யாரு சொல்லுங்க? ஜூதாஸ் கேரியட், அப்படிதானே? அவர் எல்லாரும் பேர் வைப்பாங்க, ஜூடான்னு பேர் வைப்பாங்க, அப்படிதானே? ஜூடா, பொம்பளைங்களுக்கு ஜூடி அப்படி பேர் வைப்பாங்க. வேற என்ன பேர் வைப்பாங்க? ஜூடியஸ் அப்படி பேர் வைப்பாங்க. ஆனா ஜூதாஸ்னு யாராவது பேர் வச்சிருக்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இவர் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பெற்ற சம்பளம் எவ்வளவு சொல்லுங்க? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, எவ்வளவு பணம் பெற்றார் யூதாஸ்? இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு பணம் பெற்றார்? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியலையே. பணத்தை எப்படி கொடுத்தாங்க? ஜிபேல பண்ணாங்களா? சொல்லுங்க, எவ்வளவு பணம் பெற்றார்? 30 வெள்ளி காசு. நம்ம நினைப்போம் அது ஒரு அற்பமான காசு என்று நினைப்போம், அப்படிதானே? கிடையாது, அது ஒரு பெரிய தொகையாகும். ஏனென்றால், பெரிய தொகையா சின்ன தொகையா சொல்லுங்க?
யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பெற்ற 30 வெள்ளி காசுகளும் சின்ன தொகையா பெரிய தொகையா? நம்ம 30 காசுன்னு நினைச்சிருவோம். இல்ல, அதை வைத்து ஒரு நிலத்தையே வாங்கி இருக்கிறார்கள். ஆமென். அந்த இடத்துக்கு பேர் என்ன? இரத்த நிலம். அந்த நிலம் இப்பொழுதும் இருக்கிறது. ஹீப்ருவிலே அக்கல்தமா. ஆமென். என்ன சொல்லுங்க? அக்கல்தமா என்கிறதான இடம் இப்பொழுதும் இருக்கிறது. யூதாஸ் பெற்ற சம்பளத்திலே வாங்கினதான அந்த நிலம், ஃபீல்ட் ஆஃப் பிளட், அது இப்பொழுதும் இருக்கிறது. ஒருக்கா கூட சொல்றேன், அந்த ஹீப்ருவில் அது என்ன சொல்லப்படுகிறது? அக்கல்தமா. ஓகே, சரி. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவருடைய கொலைக்கு உடன்பட்ட எல்லாரையும் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ஆமென். நமக்கு மன்னிப்பு எப்படி வருகிறது? என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சிலுவையின் மரணத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிறது. ஆனால் இவர்களுக்கு எப்படி மன்னிப்பு கிடைத்தது? அவர் தன்னுடைய ஜீவன் போகும் மரண தருவாயிலிருந்து வாய்களை திறந்து சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, இனி என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருமோன்னு தெரியாது, என் ஜீவன் போய்கொண்டே இருக்கிறது. முதல் பிரதானமான வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் எல்லாவரையும் மன்னித்து விடும். ஆண்டவரே, ஏன் மன்னித்து விட வேண்டும்? இவர்கள் என்ன செய்வதென்று, எப்படி இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆமென். மறுதலித்த பேதுருவை என்ன செய்தார் ஆண்டவர்? சொல்லுங்க. பேதுரு ரொம்ப அன்பாயிருந்த சீஷன். ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்டார், நீ அன்பு கூறுகிறாயா? அன்பு கூறுகிறாயா? ஆமா ஆமா ஆண்டவரே, நான் அன்பு கூறுகிறேன். கடைசியில் திரும்பவும் கேட்டார், ஆண்டவரே அது உமக்கே தெரியும். கடைசியில இயேசுவை கூட்டிக் கொண்டு அந்த இராணுவ சேனை, திரளாய் இராணுவம், அந்த ரோம படை அவரை பிடித்து கொண்டு அவரை சூழ்ந்து ஆயிரக்கணக்கான அந்த போர் வீரர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, அவர் அங்கே ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதான சமயத்திலே தூரத்திலே பேதுரு இருக்கிறார், குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு, நான் நேசித்த இயேசுவுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி அந்த பயங்கரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன அடி, எவ்வளவு அவமானம்! பார்க்கிறவர்கள் எல்லாரும் அடிக்கிறார்கள், போர் சேவகர்கள். அப்படி திடீர்னு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ என்ன கேட்கிறாங்க, நீயும் இயேசுக்கு கூட உள்ளவன் தானே? அப்படி கேட்ட உடனே அவருடைய மனசுல என்ன வந்திருக்கும் பாருங்க. இப்போ ஒரு ஆளை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, சரியா? போலீஸ் பிடிச்சிட்டு போய் அவரை நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஒரு போலீஸ்காரர் கேட்கிறாரு, டேய் நீயும் அவங்க கூட உள்ள? சார் தெரியாது சார், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. பட்ட அடியெல்லாம் கண்ணுக்கு முன்னால வருமா இல்லையா? அப்படித்தானே? யாருன்னே தெரியாது, ஐயோ என்ன விட்டுருங்கன்னு சொல்லி பேதுரு என்ன செய்கிறார்? அந்த இடத்தை விட்டு ஓடி போய், நல்லா நேசித்தவர், ஆமென், நல்லா நேசித்தவர், அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய பண்புகள் எல்லாவற்றையும் பார்த்து நேசித்தவர். இரண்டாவது முறையும் அப்படி சொல்லுகிறார். மூன்றாவது முறை என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு சபித்தாராம். சபிக்கவும் சத்தியம் பண்ணார், ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, இவரை எனக்கு யாருன்னே தெரியாது. அப்படி மூன்றாவது நபரிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு ஏற்கனவே சொல்லி இருந்தார், சேவை எப்ப சொல்லுவார் தெரியுமா? என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லுவார். ஆமென். நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறி கொண்டிருக்கிறேன். இது அன்பின் விருந்து, அன்பான விருந்து. இந்த விருந்துல இருக்கிறவன் ஒருத்தன் என்ன செய்வான்? ஆண்டவரே இது இந்த உலகம் தாங்குமா? உம்மை போய் இந்த அன்பின் தேவனை யாராவது காட்டி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் இருக்கட்டும், உன் காரியத்தை நான் சொல்றேன். நீ என்ன செய்வ? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன 3 தடவை மறுதலிப்ப தெரியுமா பேதுரு? ஐயோ ஆண்டவரே, அதெல்லாம் நடக்காது. ஆனா கடைசியில் என்ன சொன்னார்?
சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தார். சோதனை வந்தபோது உடனே இயேசு அங்கே தூரத்தில் இருந்து, அந்த கூட்டத்திலிருந்து, அவ்வளவு ஜனங்கள், போர் சேவகர்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு கோழி கூவுகிற சத்தம் கேட்டிருக்கு. பார்த்தீங்களா? அங்கே இருந்து பேதுருவை நோக்கி பார்க்கிறார். பேதுருடைய மனம் உடைந்தது. ஆமென். உடைந்த உடனே அவர் மன்னிப்பை மறுதலித்த அந்த குற்றத்திற்கான மன்னிப்பை கேட்டார், மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். கடைசியில் அவருடைய மரணமும் இயேசுவை போலவே மிகவும் கொடிதாய் இருந்தது. அல்லேலூயா. சரி, இந்த யூதாஸ் ஒருவேளை நாண்டு கொண்டு சாகாமல் இருந்திருந்தால் அவனுடைய குற்ற மனசாட்சி அவனை இருக்க விடவில்லை. ஐயோ, குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவனை இருக்கவே விடவில்லை. சாத்தான் இப்படிதான் செய்வான் பாருங்க. ஒரு பாவத்தை செய்ய உங்களை நல்லா தூண்டுவான். தூண்டி விட்டு அந்த பாவத்தினால வருகிறத குற்றத்தை உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பான். நல்லா கவனிங்க. ஆமென். சாத்தான் யாரு? எப்படி செய்வான்? ஒரு பாவத்தை செய்யும்படியாய் உங்களை தூண்டி விடுவான். ஒரு குற்றத்தை மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுவதாயிருந்தாலும் செய்வதாயிருந்தாலும் ஒரு சதித்திட்டமாயிருந்தாலும் அதை செய்து முடித்த பின்பு சபைக்கு வரும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது அவன் பேசுவான், நீ எல்லாம் எதுக்கு சபைக்கு போற? நீ பரிசுத்தவானா? நீ இந்த பாவத்தை செஞ்சவன் தானே? நீ துணிகரமா செஞ்சவன் தானே? இந்த வார்த்தைகள் யூதாசுக்கு எப்படி இருந்தது? எப்படியாவது உயிரை மாய்த்திடணும், என்ன முடியவில்லை சொல்லி தனக்கு கிடைத்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறான்? இந்த திட்டத்தை தீட்டினவர்களிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க? அப்படியாப்பா, நீ செய்த காரியம் இதனால வருகிறது, அது உன் பாடு, அது உன் பாடு. ஒருவேளை யூதாஸ் நினைத்திருக்கலாம் இதை கொடுத்து இயேசுவை மீட்க முடியும் என்று சொல்லி. இல்லை, அவர் விலையேற பெற்றவர். ஆமென். அன்றைய தினத்திலே 30 வெள்ளி காசுகள் என்றால் ஒரு அடிமையை வாங்குகிற பண மதிப்பு என்று சொல்லப்படுகிறது. நல்லா பாருங்க, கவனிங்க. 30 வெள்ளி காசுகள் ஒரு அடிமையை முன்ன காலங்கள் எல்லாம் அடிமைகளை என்ன செய்வார்கள்? விலை கொடுத்து வாங்குவார்கள். அப்போ ஒரு அடிமைக்கான பண மதிப்பா இந்த 30 வெள்ளி காசுகள் இருந்தது. ஒருவேளை யூதாசுக்கு அப்படி நினைத்திருக்கிறான், நாம் இந்த பணத்தை கொடுத்து விட்டால் இயேசுவை மீட்டு விடலாம். இயேசு இவ்வளவு அடிகள் பட்டிருக்கிறார், இவ்வளவு காயங்கள் பட்டிருக்கிறார், இவரை என்னால் குணப்படுத்தி விட முடியும் என்று நினைத்திருக்கலாம். தான் செய்த தவறுக்கு அவன் வருந்தி செல்கிறான். ஆமென். ஆனா அங்க இருக்கிறவர் துன்மார்க்கன். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், துன்மார்க்கன் இருக்கிற இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. ஆமென். பாவிகள் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. நீ செய்த காரியங்களை திரும்ப போய் கேட்கலான்னு சொன்னா நடக்காது. ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் சில காரியங்கள், பெற்றோர் சொல்லுகிற சில காரியங்களை நாம் கேட்காமல் இருக்கிறோம். ஆமென். அதற்கு ஒரு பணத்தை கொடுத்து மீட்கலான்னு பார்த்தா நடக்காது. அது நம் பாடாய் மாறிவிடுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனாலே தேவன் முதலிலே சொன்ன ஆமென் நமக்கு தந்த ஆலோசனைகள், பெற்றோர் மூலமாய் சொல்லப்படுகிற ஆலோசனைகள், சபையிலே சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்டுட்டோன்னு சொன்னா ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான பாடுகள் நமக்கு வராது. சில காரியங்கள் அப்படித்தான் நம்ம வாழவே விடாது. அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் முடியவே முடியாது. ஆமென். அது உன் பாடு என்று சொல்வார்கள். உலகத்தார் அப்படிதான் சொல்லுவாங்க, இது இனி உன் பாடு, நீ அனுபவிக்க வேண்டும், திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23:43. அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? சண்டே ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பார்த்து சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட. ஆமா, யாரை பார்த்து சொன்னார்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்க. பிளஸிகா இப்ப சொல்லுவாங்க, அந்த மைக்க கொடுங்க. யார் பார்த்து பேசுங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. பேசுங்க. சிலுவையில் தொங்கின ஒரு கள்ளன். அவங்களுக்கு விஷயம் தெரியும்.
எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம பேசாமல் இருப்போம். நீங்களோ சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. சிலுவையில தொங்கின ஒரு கள்ளன், 2 கள்ளனும் கேட்டிருந்தா 2 பேருக்கும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? பரதீசு கிடைத்திருக்கும், இயேசுவோடு கூட இருந்திருக்கலாம். அப்போ நல்ல கவனிங்க. வாழ்வா சாவா, ஜீவனா மரணமா முடிவெடுக்க வேண்டியது யாருடைய கையில் இருக்கிறது? நம்ம கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 2 கள்ளர்களுக்கும் தெரியும் இயேசு யார் என்று சொல்லி. முதல்ல சொன்ன கள்ளன் என்ன சொல்லுகிறான்? நீ கிறிஸ்துவா இருந்தா என்ன செய், எங்களையும் விடுவி. பல அற்புதம் செய்தாயே, நீ மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்தாயே, எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒரு அற்புதம் இங்க நடக்கட்டு, செய்யுங்க பார்ப்போம் அப்படி சொல்லி தேவனை என்ன செய்தானா? தூஷித்தான். ஆனால் மற்றொருவன் சொன்னான், ஆமென், தன்னை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தான். நம்ம 2 பேரும் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாதது ஒன்றையுமே செய்யாமல் அடிக்கப்பட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கல, சபையில் அவருடைய பெயர் இல்லை. ஆனா ஆண்டவர் டைரக்டா கூட்டிட்டு போயிட்டார். ஆமென். அதனாலதான் நிறைய பேர் கேட்குறாங்க, சிலுவையில தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா, நான் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? அப்படிதானே? அப்படிதான் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்களாம். ஒரு பெரிய பாஸ்டர் அவர்கிட்ட போய், ஐயா, எல்லாரையும் ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுறீங்களே, நீங்க ஞானஸ்நானம் வாரந்தோறும் கொடுக்குறீங்களே, ஞானஸ்நானத்தை பற்றி உபதேசிக்கிறீங்களே, ஒரு காரியம், கள்ளன் சிலுவையில தொங்கின கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா இல்லையா? எப்படி அவர் கூட்டிட்டு போனார்? அதே மாதிரி நானும் போயிடுவேன். உங்க பதில் என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு ஆள் இப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க மனதை நீங்க கொஞ்சம் சிந்திங்க, உங்க சிந்தனைகள் செயல்படட்டும். நம்ம என்ன சொல்லலாம்? அந்த பாஸ்டர் உடனே கேட்டாராம், நீ கள்ளனா? என்ன கேட்டாராம்? பாருங்க எப்படி செயல்பட்டு இருக்கிறது அவருடைய சிந்தனை. ஏய், நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய வாழ்வியல் இருக்கிறது, நீ கனி கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சரி, உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல, கள்ளனை போல உடனே போறியா? எப்படி? கள்ளன் என்ன செய்தார்? உடனடியாக அவரு ஜீவனை விட்டுட்டார் சிலுவையில. நீ போறியா? ஐயோ வேண்டாம், அப்ப ஞானஸ்நானம் எடு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ். ஆமென். சரி, 3வது வார்த்தையை நாம் வாசிப்போம். நான் அதிகாரமே சொல்லல, பாருங்க. அதான் நானும் பார்க்கிறேன், சரியாதான் வாசிக்கிறாங்களா என்னன்னு. யோவான், நீங்க யோவான் வாசித்தீங்களா? பார்த்தீங்களா? இனி அடுத்த தடவை நம்ம எல்லாம் அமைதியாக இருந்துட வேண்டியதுதான். ஒவ்வொரு ஆள்கிட்டையா கொடுத்து, போன வருஷம் அப்படி பண்ணணும் இல்லையா? இல்லையா? போன வருஷம் தானே 7 வார்த்தையும் 7 பேர் வந்து பேசினாங்க, சபை நிறைந்து இருந்தது. இன்னைக்கு சபையில் நிறைய பேர் லீவ் போட்டுட்டாங்க. ஆமென். சரி, யோவான் 19, 26, 27. ம் 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 போதும் போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, நிறைய ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிற மக்கள் வந்து என்ன தெரியுமா, இயேசுட்ட பயங்கர கோபம். என்னட்டே ஒரு பாட்டி ரொம்ப கோவப்பட்டாங்க. இயேசு எப்படி அம்மாவை பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்லலாம்? ஸ்திரீயா? அம்மான்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அம்மான்னு சொல்லணும். நான் சொன்னேன், இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்
தேவகுமாரனாய் வாழ்ந்தார். சில நேரங்களில் பிதாவாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில், இயேசுவுக்கு தாய் மரியாள், பிதாவுக்கு தாய் அல்ல. ஆமென். கடவுளுக்கு தாய் மரியாள் அல்ல, தேவனுக்கு தாய் மரியாள் அல்ல. ஏனென்றால் மரியாள் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, ஆமென் அல்லேலூயா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இவர் இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இருக்கிறார் சொல்லுங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எனவே வார்த்தைக்கு தாயல்ல. நல்ல கவனிங்க. வார்த்தை மாமிசமானார். அந்த மாமிசமானவர்களுக்கு தான், ஆனவருக்கு தான் தாய். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர்களுக்கு தாய் அல்ல. அதுதான் மக்கள் குருடா இருக்கிறாங்க. மரியாளுடைய பாதத்தில் போய் இருக்கிறாங்க. மரியாள் ஒரு அற்புதத்தையா செய்தாங்களா? மரியாள்கிட்ட போய் சொன்னாங்க, நீர் துதிக்கப்படத்தக்கவர். மரியாளை இப்படியெல்லாம் வாழ்த்தினாங்க. கிருபை பெற்றவள். அவளிடத்தில் போய் குறைவை சொன்னாங்க. அவங்க எங்க கை காட்டி விட்டாங்க? வழியும் சத்தியமும் ஜீவனும். அதுக்கு நேராய் மரியாவே போக சொல்லியாச்சு. கொஞ்சம் பேர் மரியாவிட்டே இருக்கிறாங்க. ஆமென். மரியாள் மூலமாய் மீட்பு கிடையாது. மரியாள் பரிந்து பேச முடியாது. ஆமென். யாரு தான் பரிந்து பேச முடியும்? இயேசுதான் பரிந்து பேச முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு சில கொஞ்சம் வருத்தம் என்னன்னு சொன்னா, நம்ம இதை குறித்து நிறைய நாள் பேசி இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய சபையில் வருகிறவர்கள் சிலர் அங்கே போய் இருந்திருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் போனாங்கன்னு சொன்னா பெயரை சொல்லி சொல்லணும். அப்படிதானே? ஆமாம். இன்னைக்கு வரல. ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு கீழே இருக்கிற சிலை, என்ன சிலை இருக்கு? இயேசுக சிலையா? குருசடியில் என்ன சிலை இருக்கும் கீழே? யார் பார்த்தா? நம்ம எல்லாம் பார்க்குறோமா? அங்கே பார்த்தாலே ஐயோ விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். அங்கே போய் கும்பிட்டுட்டு ஒரு பத்தியோ ஏதாவது கொளுத்தி வச்சுட்டு, நீ தான் என்னை காப்பாற்றினாய், நாளைக்கும் காப்பாற்றி கொள்ளுன்னு சொல்லிட்டு போறார். ஆமென். நம்முடைய சபைக்கு வருகிறவர் தான், சத்தியத்தை கேட்கிறவர் தான். அல்லேலூயா. ஆமென். ஆனா பிரசங்கம் பண்ணும்போது தூங்குவார்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இனி தூங்கக்கூடாதுன்னா, பிரசங்கம் பண்ணும்போது தூங்குனா இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ தாயை நோக்கி, ஸ்திரீயே, சரி, இதற்கான அர்த்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருவர் சொல்லுங்க பார்ப்போம். பேசுங்க. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நீங்க பேசுனா மற்றவங்களுக்கெல்லாம் மறக்காது. யாராவது சொல்லுவீங்களா? யாரை நோக்கி சொன்னார்? யோவானா? அப்படி இருக்காங்க? இல்ல, அப்படிதானே இருக்கா? அன்பா இருந்த சிஷியான் பேதுரு இல்லையா? அன்பா? சரி, அந்த அளவுக்கு நமக்கு வேதம் தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அன்பா இருந்த சீஷன், அந்த சீஷனை குறித்து நம்ம போன வருஷம் நல்லா தியானித்தோம். அருமையான சீஷன். அல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய சீஷன். அவரிடத்திலே என்ன சொல்கிறார் என்றால், பாருங்கள், நான் இனி இந்த உலகத்தில் இல்லை, நான் மரணம் அடைய போகிறேன். நான் வீட்டிலே மூத்த மகன். என் சீஷனே, என்னுடைய காரியங்கள் நான் என்னெல்லாம் இந்த உலகத்திலிருந்து செய்வேனோ, என் தாயாருக்கு, என் குடும்பத்துக்கு, அதையெல்லாம் நீ என்ன செய்யணும்? நீ செய்யணும். பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. என்ன நம்பி இந்த பெரிய பொறுப்பை கொடுத்தீங்களப்பா, அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களிடத்திலையும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு நீங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சியாய் வாழ்ந்தால் என்னுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் பட்ட பாடுகளை நம்மால் பட முடியுமா? கொஞ்சம் கூட பட முடியாது. ஆனா நீங்கள் எனக்காய் கனி கொடுத்தால்
நீங்கள் எனக்காய் இந்த உலகத்திலே வருகிறதான பாடுகளை பட்டால் என்னுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். அல்லேலூயா, ஆமென். எனவே நாம் யார், நம்முடைய குவாலிட்டி என்ன, நம்முடைய தகுதி என்ன? நம்முடைய தகுதிக்கு மீறின ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு காரியத்துக்கு நான் அடிமை இல்லை என்று சொல்லுகிறவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கை உயராம அல்லேலூயா வருது. அடிமையா இல்லையா? ஆண்டவரே, நான் அடிமையா இல்லையா? சரி, இன்றையிலிருந்து இந்த அன்பின் தேவனுக்கு நான் அடிமையாக ஆசைப்படுகிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். இந்த எண்ணம் முதல் கலன்ற இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். காணாமல் போன ஆட்டை தேடி ஆண்டவர் வந்தார். ஆடு என்ன செய்யணும் தெரியுமா? எங்க சிக்கி இருந்தாலும் அமைதியா இருக்கக்கூடாது, சத்தம் போடணும். சத்தம் போட்டா மேய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு எந்த திசையிலிருந்து வருகிறதுன்னு கேட்டு என்ன செய்வாரு? அந்த திசையை நோக்கி வருவார். சத்தம் போடணும். எப்படி சத்தம் போடணும்? இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னை இரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட வேண்டும். அப்ப அவர் வந்து காணாமல் போன நம்மை, முள்ளுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற நம்மை, நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை மீட்டு தம்மோடு சேர்ப்பார். சத்தம் போடணும், அதான் சொல்லிடுற, கூப்பிடணும். ஆமென். கடந்த நாளில் இங்கே வீட்டில் உள்ள 2 பிள்ளைங்க கண்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அப்போ ஒருத்தர் என்ன செய்தார்? போய் ஒளிச்சாச்சு. இங்கே நம்பர் எண்ணிட்டு இருக்கிறவங்க கேட்காங்க, ஒளிச்சாச்சா? ஆமா. ஒளிச்சாச்சா? ஆமா. தேடுறவர் என்ன செய்யறாருன்னா, நடந்து நடந்து கேட்கிறாரு. அவர் அங்க இருந்து ஆமா ஆமா. எப்படி நல்ல ஐடியாவா இருக்கு இல்லையா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். பிசாசு என்ன செய்வான்? கூப்பிடுவான். அல்லேலூயா. உலகத்தின் ஆசையை காட்டி, ஆமா நான் வாரேன்னு போகக்கூடாது. அல்லேலூயா. சரி, நமக்கு நேரம் கடந்து போகிறது. அடுத்த காரியத்தை தியானிப்போம். அடுத்த வார்த்தை, 4வது வார்த்தை. அப்பா, சரி. ஆமென். இந்த அர்த்தத்துக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே சொல்லியாச்சு. அநேக ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வந்து கேட்கிற கேள்வி இதுதான். அவர் என்ன செய்தார்? கைவிடப்பட்டார். அவரே கைவிடப்பட்டாரே. ஆமென். உங்களையும் கைவிடுவார் இல்லையா? அவரே சிலுவையிலே கைவிடப்பட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பாருங்கள். இவ்வளவு நாள் இயேசு தேவகுமாரனாய், மனுஷகுமாரனாய், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், இரட்சகராய் அவர் என்ன செய்தார்? இந்த பூமி எங்கும் சுற்றி திரிந்து நன்மையான காரியங்களை செய்தார். சிலுவையிலே இந்த நேரம், இது என்ன நேரம் தெரியுமா? எதற்காய் இயேசு இங்கே வந்தாரோ அதை செய்கிற நேரம். இந்த உலகோருடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் தலையின் மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். தம்மேலே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட சமயம். வேதம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல், சொல்லுங்க, யாரை? பிதாவாகிய தேவனை பரிசுத்தம் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. இயேசுவோ தாம் செய்ய வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றுகிற நேரம், ஆதாம் முதல் இனி பிறக்க போகிற குழந்தைகள், ஆமென்,
அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் உள்ள எல்லா மனிதருடைய பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஒரு மனுஷனுடைய குற்றத்தை நம்மளால ஏற்க முடியுமா? 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா சமாதானம் பண்ண போனவங்களே என்ன செஞ்சிருவாங்க? கடந்த நாள்ல ஒரு ஆள் அப்படி கொன்னே போட்டாங்க. சமாதானம் பண்ண போனவரே என்ன செஞ்சிருவாங்க? கொன்னு போட்டுருவாங்க. ஆமென். இவர் சமாதானம் பண்ண போனவர் அல்ல. என் ஜனங்கள் மரண இருளிலே, பாதாளத்திலே, நரகத்திலே போக இருக்கிறார்களே, அந்த பொல்லாத தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி பாரத்தின் சுமை. ஆமென். அந்த செகண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தம் இல்லாமல். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக, தேவன் கைவிட்டாரா? பிதா கைவிட்டாரா? கைவிட்டிருந்தா ஆமென், இந்த பேதுரு, இந்த தோமா, இவர்கள் எல்லாம் வந்து ஊழியம் செய்திருக்க முடியுமா? ஆமென். இயேசுவை கைவிடவில்லை. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கைவிடவில்லை. அவர் பரிசுத்த தேவனாய் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் நம்பினாங்க. யார் நம்பல? யார் நம்பல சொல்லுங்க? தாமஸ். தாமஸ தெரியுமா? அவர் எங்க போனாரா? எந்த நாட்டுக்கு போனார்? உங்க வீட்டுக்கு வந்தாரா? பரவாயில்லையே, இந்தியாவுக்கு வந்தார். நீங்க வரலாறுல படிப்பீங்க, டச்சுக்காரர்கள் எந்த நூற்றாண்டுல வந்தாங்க? சிலுவையின் நிழல்ல இருக்கும்போது. என்ன உலகத்தின் நிழல், அப்படிதானே? டச்சுக்காரர்கள் எந்த நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்தாங்க? 14ஆம் நூற்றாண்டு. ஆமென். இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இங்கு ஆட்சி செய்யும் முன்பதாகவே, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதற்கு சாட்சியாக ஒரு என்ன இருக்கிறது? நம்ம இடத்துல தான் இருக்கிறது. அவர் கட்டினதான ஒரு ஆலயம் எங்க இருக்கிறது? யாரெல்லாம் போயிருக்கீங்க? ரோட்லோடி போனதில்லை. ரோட்லோடி நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? ஆமென். அவர் யாரு தெரியுமா? அவர் தான் நம்பர் 1 ஆளு. இயேசுவே இங்கே வாரும், உம்மளை தான் ஆணியில் அடிச்சாங்களா பாக்கெட்டு அப்படின்னு கூப்பிட்டவர். அல்லேலூயா. அதனால தான் நம்ம மக்களுக்கு இன்னும் இயேசுக்கு மேலே சந்தேகம் தீரவே இல்லை. என்ன சந்தேகம்? ஆமென். எல்லா ரகசியத்துக்கும் மறைபொருளுக்கும் இந்த வேதத்தில் பதில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக நாம் வாசிப்போம் 28. போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆத்தும தாகத்தை சொல்லுகிறாங்க. ஆமென். வேற என்ன தாகம் இருக்கிறது? ஆமா, அவர் உண்மையாகவே தாகமாயிருந்தார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தவர் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக வந்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அவருக்குரியவர்கள் அவரை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வீட்டார், அவருடைய சகோதரரே அவரை இகழ்ந்து பேசினார். அவருடைய சொந்த ஊராரே அவரை பரியாசம் பண்ணினார்கள். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்யும்படியாக வாஞ்சை உள்ளவராய் வந்தாரோ அவருக்கு கசப்பான அனுபவத்தை கொடுத்தார்கள். ஆமென். அவர் நன்மை செய்கிறவராய் வந்தார்.
நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் தேவ மனிதர்கள் அங்க இருந்திருந்தா இயேசுவை அப்பவே ராஜாவாக்கி இருக்கலாம். அல்லேலூயா. இயேசு அப்பவே ராஜாவாக்கி இருக்கலாம். எல்லாருக்கும் தான் பெரியவன் ஆகணும். ஐயோ, இவர் அங்க அற்புதத்தை செய்து இவர் நம்முடைய சங்கத்துக்கு மேல வந்துடுவார் போல இருக்க, தனக்கென்று மக்களை ஆதாயம் பண்ணி கொள்வார் போல இருக்கிறதே, நம்முடைய வாழ்வு என்ன ஆவது, நம்முடைய மகிமை என்ன ஆவது, இப்படிதான் எல்லாரும் நினைத்து கொண்டே இருந்தார்கள். மரித்தவனை உயிரோடு எழும்ப செய்த போது கூட நம்பாதவர்கள். ஆமென் அல்லேலூயா. எதனால? இவர்களுக்கு இருக்கிறதான மகிமை. நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு என்ன செய்வார்களாம்? ஜனங்களுடைய வந்தனங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். ஆமென். பெரிய ஆயன் அப்படித்தான் அங்க இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாம் இப்படி நமக்கு முன்னாலே ஒருவர் வருகிறாரே, இவரை வளர விடக்கூடாது, இவர் தீர்க்க தரிசனங்கள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற எல்லா செயலையும் சரியாக செய்து வருகிறார், இவர்தான் தேவன் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆமென், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், இப்படி பழையற்பாட்டை நியாயப்பிரமாணத்தை நன்றாய் கவனித்து அறிந்திருந்தால் இயேசுவுக்கு சிங்காசனத்தை கொடுத்திருப்பார்கள். ஆனால் இயேசு வாஞ்சையோடு வந்த அந்த காரியத்திலே அவருக்கு என்ன கொடுத்தார்கள்? கசப்பை கொடுத்தார்கள். ஆமென். உங்களுக்கும் கிடைக்கலாம். நீங்கள் அன்பாயிருக்கிறவர்களுக்கு நீங்கள் அதிக நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்வை நீங்கள் அர்ப்பணித்தாலும் ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு கசப்பை தருவார்கள். ஆமென். அவர்களாலே தான் உங்களுக்கு ஆமென் சகாயம் கிடைக்க வேண்டும். அவர்கள் எனக்கு எப்படியும் சகாயம் செய்வார்கள், அவர்களை நீங்கள் நன்றாய் நம்பி இருப்பீர்கள், அவர்களுக்கு உங்கள் வாழ்வின் முக்கிய பகுதியை கொடுப்பீர்கள், பணத்தை கொடுப்பீர்கள், உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து சகாயம் கிடைக்க வேண்டும், அவருடைய அன்பு கிடைக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு உதவி கிடைக்க வேண்டும், அவர்களாலே மாத்திரம்தான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதான வாழ்வின் அந்த ஆபத்தான பகுதி, அந்த கடைசி எல்லையிலே அவர்கள் கைவிடுவார்கள், அவர்கள் கசப்பை தருவார்கள். ஆமென். என்ன அமைதியா இருக்கிறீங்க? உண்மைதானே? உண்மைதானே? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அல்லேலூயா, நம்ம மனிதர்களுக்காய் இவ்வளவு நேரம் செலவிடுகிறோம். ஆமென். மற்ற மனிதர்களுக்காய், நம் அன்பிற்கு இனியவர்களுக்கு, அன்பிற்கு உரியவர்களுக்கு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம். ஆனால் தேவனுக்கு கொஞ்ச நேரம் தான் செலவிடுகிறோம். ஆனா அந்த கொஞ்ச நேரம் செலவிடுகிற அந்த நேரத்தை கூட ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருக்கிறதான ஒரு நிமிடம் கூட வீணாய் போகாது. ஆமென். ஆனால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது எல்லாம் முடிந்தது, வாசித்துட்டீங்கல்ல? ம் 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 அல்லேலூயா. யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்றால் என்ன முடிந்தது? ஆதாம் முதல் உலகத்தின் முடிவு பரியந்தம் வாழுகிற வாழப்போகிற மனிதர்கள் மேல இருந்த சாபம், பாவம், மரணம், ஆமென், முடிந்தது. அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து வெற்றிகரமாக முடித்தார். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், சிம்சோன் தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றும்படியாக தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்தான்? இடறி போனான். இன்னும் அநேகர் தேவனாலே எழுப்பப்பட்டார்கள், விழுந்து போனார்கள், அந்த பணியை செய்து முடிக்க முடியவில்லை. ஆதாமுக்கு முதல்ல அதே பணிதான் கொடுக்கப்பட்டது. ஆதாம் விழுந்து போனார். இயேசுவை விழ வைக்கும்படியாக அவருக்கு சோதனை எப்படி வந்தது தெரியுமா? அவர் நன்றாய் பசியாயிருந்தார். எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்தார்?
40 நாள் நீங்க காலையிலையும் மத்தியானமும் சாப்பிடாம இருந்துட்டு, ஆமென், ஐயோ சொன்னாலே எனக்கு கஷ்டமா இருக்கிறது. அப்படிதானே? காலையிலேயும் மத்தியானமும் சாப்பிடாம இருந்தா, ஐயோ தண்ணியும் குடிக்காம இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமென். அந்த நேரத்தில் ஆமென், என்னுடைய தாகம், என்னுடைய பசியை ஆற்றுவதற்கான காரியத்தை யாரு தந்தாலும் சரி, அம்மா தந்தாலும் சரி, அப்பா தந்தாலும் சரி, சாத்தான் தந்தாலும் சரி, அப்படித்தானே? சாத்தான் தந்தாலும், சாத்தான் கூழ கலக்கி வச்சிருப்பான், பரவாயில்ல என்னுடைய பசி ஆறுனா போதும். சாத்தான் தருகிற காரியத்தை நம்ம அனுபவித்து விட்டு என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்ப வாங்கி கொள்ளலான்னு இருப்பாங்க. அப்படிதான் விழுந்து போனாங்க. இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? சாத்தான் வந்து பேசுகிறான் இயேசுவிடத்துல, சரியான சோதனை. 40 நாட்கள் சாப்பிடவில்லை. 40 நாட்கள் உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தார். எவ்வளவு பலவீனமா இருந்திருப்பார், மாமிசத்துல எவ்வளவு பசியோடு இருந்திருப்பார். சோதிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன செய்யும்? இந்த கல்லுகளையெல்லாம் அப்பமா மாய்ச்சி நல்லா சாப்பிடலாமே. நல்ல பிரெட்டு ரெடி பண்ணலாம், ஜாம் ரெடி பண்ணலாம், சாஸ் ரெடி பண்ணலாம், சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணலாம், எப்படி சாப்பிடலாம்? கமான், நீங்க சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிடவே ஒரு வழியும் இல்லாம இருந்தா, ஆமென், ஒருவேளை இந்த உலகத்தின் சோதனைகள் நம்மை அப்படியாக அடிமைத்தனத்திற்குள்ளே நாம் ஒருவேளை இருந்தா, ஆமென், இந்த அடிமைத்தனம் அல்ல, நான் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பேன். மது அருந்துகிறவர்களுக்கு தான் தெரியும் பாருங்க. மது நல்லா அருந்தி விட்டு காலையில எழும்பின உடனே திரும்பவும் என்னதான் செய்வாங்க? சொல்லுங்க. மது அருந்துறதற்கு கை காலெல்லாம் இப்படி ஆடும், அப்படிதானே? பாருங்க. ஆமா, முந்தி இங்க ஒரு கடை இருந்தது, நியாய விலை கடை, இல்லை நியாயம் இல்லாத கடை. கவனிங்க, கை காலெல்லாம் ஆடும், நடக்க முடியாது. ஏன்? இந்த மதுபானம் போனாதான் என்ன செய்ய முடியும்? ஆமா, பலன் கிடைக்கும். நரம்புகள் எல்லாம் செயல் இழந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை, வேற வழியே இல்லை என்கிறதான சூழ்நிலையிலே தான் உங்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனையை இயேசு ஜெயித்தார். ஆமென். அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உங்களுக்கு வருமாயிருந்தால், நான் இதனால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையினாலே நான் பிழைப்பேன், என்னால் வாழ முடியும், தேவனுடைய வார்த்தையினால் நான் வாழ முடியும்னு சொல்லணும். அல்லேலூயா. என்ன அடிமைத்தனமா இருந்தாலும் சரி. இப்ப பிள்ளைகளுக்கு என்ன அடிமைத்தனம் இருக்கிறது சொல்லுங்க? பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்லாண்ட. என்ன அடிமைத்தனம் இருக்கிறது? என்ன சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க. போன், ஆமென், மொபைல் பார்க்கணும், கேம்ஸ், ரீல்ஸ், வேற என்ன இருக்கு? அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, கஷ்டம். அது இப்படி கை எடுக்க சொல்லுவாங்க. இப்படி கை எடுத்து இந்த இடத்துல இப்படி ஒரு பெண்ட் இருந்துன்னா ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த சுண்டு விரல்ல அந்த ஃபோனுடைய பெண்டு எனக்கு கொஞ்சம் இருக்கு. பாருங்க, அந்த ஃபோனுடைய வெயிட் பாருங்க. எல்லாரும் இப்படி கை எடுத்து பாருங்க. கொஞ்ச நாள்ல எங்க போக வேண்டியதுதான்? சுண்டு விரல்ல ஒரு பெண்ட் இருக்கிறதா? ஆமா. போனை நல்லா யூஸ் பண்ணா என்ன செய்யும்? பாருங்க. சரி, பார்த்தது போதும். அப்போ போனை பார்க்காம என்னால இருக்க முடியாதா? இப்ப யாரும் டிவி பார்க்கறது இல்ல. டிவிக்கு யாருமே என்ன இல்ல, அடிமையே கிடையாது. டிவி பாவம் போல இருந்து ஓடுது, யாரு பார்க்கறது? அப்படித்தானே? யாரு பார்க்கறது? டிவி ஓடிட்டே இருக்கும், அதை யாரும் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அடிமைத்தனம் மாறி மாறி வந்துட்டே இருக்கிறது. அப்போ இது சாதாரண காரியம் அல்ல. சிங்கத்தின் வாயிலே தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், தெரியுமா? ஆமென். இந்த சிங்கம் எப்ப வாயை மூடணும்னு தெரியாது. அடுத்தது யூதாசை போல மீட்கலாம்னு நினைச்சா நடக்காது. இப்பவே மீட்கணும். இப்பவே உணர்வுள்ளவர்களாய் தாங்களே இந்த சத்தியத்தை கேட்டு வரணும். சிங்கம் வாயை மூடுனா சிங்கத்துக்கு வாயிலிருந்து எடுக்க முடியுமா? ஆமே, நம்ம சிம்சோனா, நம்ம தாவீதா, அப்படி சரீரத்தில் பலன் உள்ளவர்களே விழுந்து போனார்கள், தெரியுமா?
ஆமென், அல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சரீரத்தில் முயற்சி பண்ணனா அது நடக்காது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அதை செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய சரீர முயற்சியினாலே நான் நல்லவனாய் வாழணும் நினைச்சா அது நடக்காது. கடந்த நாளில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி நல்ல ஒரு விருதை பெற்றார். கரைபடியாதவர், நேர்மையானவர் அப்படி என்று சொல்லி விருதை பெற்றவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு அவரை பிடிச்சிட்டாங்க. பாருங்க, உலகத்துல சர்டிபிகேட் கொடுத்து அவரை பிடிச்சிட்டாங்க. சிலர் அப்படித்தான், தன்னுடைய கையில கை நிறைய பணம் இருக்கிறது, வருகிறது, வருமானம் வருகிறது, 100 ரூபாய் லஞ்சம் வாங்கி என்ன செஞ்சிருவாங்க, மாட்டிடுவாங்க. அதுல வருகிறதான அந்த இனிமையை பார்த்து, சில அடிமைத்தனத்தில் இருக்கிறதான அந்த இனிமையை பார்த்து அதுல விழுந்து போவாங்க. சின்ன காரியத்திற்காக ஆண்டவர் விட்டுருவாங்க. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, ராஜாவுடைய பிள்ளை. ஒரு சின்ன காரியத்துக்காக உலகத்தினுடைய அடிமைத்தனம் பயங்கரமானது. முந்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி கிழங்கு சாப்பிட்ட செவி அறுத்தாலும் என்ன செய்யாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் ஒழுங்கா சொல்லித்தாரேன், எனக்கே இப்பதான் தெரியும். அது சீனி கிழங்கு பார்த்துருக்கீங்களா? சீனி கிழங்கு தெரியுமா? சீனி அதுல தானே செய்வாங்க, இல்லை, அதெல்லாம் தெரியுது. அப்ப சீனி கிழங்கு சாப்பிட்ட என்னது, பன்றிய செவியை அறுத்து விட்டு ரத்தம் பாஞ்சிட்டு இருந்தாலும் அது திரும்பவும் என்னதான் செய்யுமா, சீனி கிழங்கு தான் சாப்பிடும். அதே மாதிரிதான் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு செவியை அறுத்தாலும் அவங்க திரும்பவும் என்ன செய்வாங்க, அதே அடிமைத்தனத்தில் தான் போவாங்க. தேவன் இல்லாமல் என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில், சொல்லுங்க, தானாய் வரவே முடியாது. நீங்களா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே செய்து முடித்த அந்த தியாகத்தை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, எனக்காக அவர் செய்து முடித்தார், இது எனக்கு தகுதியானதல்ல அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் விட முடியும். இல்ல போன் எடுத்து ஒளிச்சு வைக்கிறனாலேயோ, இல்ல அவர்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளை கொடுக்காம முரண்டு பிடிக்கிறனாலேயோ அது செய்ய முடியாது. செவியை அறுத்தாலும் முடியாது, முடியவே முடியாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி முடியாது. அவர்கள் எப்போ இவருடைய கண்ணை தப்பி இதை செய்யலாம் அப்படித்தானே பார்ப்பாங்க. ஆமா, இவருடைய கண்ணை தப்பி எப்ப செய்யலான்னு தான் பார்ப்பாங்க. முடியவே முடியாது. உங்கள் சரீர முயற்சி வீண், என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் செய்து முடித்த இந்த தியாகத்தை நினைத்து, ஆமேன், அவருக்காய் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. 7வது வார்த்தையை வாசித்து நாம் முடிக்கலாமா? ஆமேன், ஸ்தோத்திரம். தான் செய்ய வந்த கடமையை செய்து தன்னுடைய ஜீவனை விட்டார். அவருடைய ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. வசனம் இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், யாரும் எடுக்க முடியாது. என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், என்னை கொல்லும்படியாய் என் சரீரத்தை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர் வருவதற்கு முன்பதாகவே, ஆமேன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது தம்முடைய வாயிலிருந்து அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், மார்க் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். மார்க் 9. நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்னா, உங்கள் தேவன் சிலுவையில் அறையப்பட்ட போது அவரை மீட்டிருக்கலாமே, அவருக்கு வல்லமை இல்லையா? அவரை இப்படி பிடித்து விட்டார்களே, பிடிக்கும் போது அவர் தப்பித்திருக்கலாமே. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இதுல பதில் இருக்கிறது. மார்க் 9ஆவது அதிகாரம் 31வது வசனம். ஏனெனில் மனுஷகுமாரன், நல்ல கவனிங்க எல்லாரும், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, நீங்க இந்த வழியா போகாதீங்க, இங்க கொஞ்சம் பேரு உங்களுக்கு எதிரடையா இருக்கிறாங்க,
உங்களை அடிக்கும்படியா இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த வழியா போகக்கூடாதுன்னு சொன்னா நீங்க போவீங்களா? போக மாட்டோம் இல்லையா? ஆமென். ஆனால் இயேசு தான் செய்ய வந்த பணியை செய்து முடிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு இதெல்லாம் போதகம் பண்ணி சொல்லி இருக்கிறார். இந்த பேதையான சீஷர்களுக்கு அதெல்லாம் விளங்கல அப்போ. ஆமென். எப்போ ஒரு அற்புதத்தை செய்வார், எப்போ ஒரு ராஜ்யத்தை தருவார், அவருக்கு வலது பக்கத்தில் நானும் இடது பக்கத்திலே அவரும். அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் ஆள் வருது கேட்கறதுக்கு, எப்போ நீர் ராஜாவாவீர், உமக்கு பின்னாலே எப்போதே பேதுரு வந்தார் தெரியுமா, அவர் வந்தார் தெரியுமா, தன்னுடைய வேலையை விட்டு வந்தார் தெரியுமா, இப்போ அவர் அங்கே இருந்திருந்தா அவருடைய நிலை என்ன தெரியுமா, நீர் எப்போ அமைச்சராக்குவீர்? இயேசு சொன்னார், மனுஷர் கையிலே நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை அவர்கள் கொலை செய்வார்கள். ஆமென். இப்படி அநேக இடத்துல இருக்கிறது. இது எப்போது இருக்கிறது? இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் இப்போது வாசித்தோமே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் எல்லாம் தெளிவா இருக்கிறது. அவர் கொடுக்க வேண்டும் தன்னுடைய ஜீவனை. அல்லேலூயா. அவர் கொடுக்க வேண்டும். தன்னுடைய ஊழிய பாதையின் துவக்கத்திலே அவரை ஒரு முறை கொல்ல பார்த்தார்கள், அவருடைய ஊழியம் நிறைவேறவில்லை. அப்போது அந்த இடத்திலிருந்து அவர் தப்பித்து போனார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போது அவர் செய்து முடித்தார், முடிந்தது என்று சொல்லி அவர், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சிலுவையிலே அவர் செய்த அந்த தியாகம், அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மீட்க போதுமானதா? இயேசு இவ்வாறு சிலுவையிலே ஒரு தியாகத்தை செய்திருக்கிறாரே, உங்களுடைய என்னுடைய பாவத்தை அது மீட்குமா? மீட்காதா? சொல்லுங்க. அது பரிபூரண பலி. ஆமென். அது பரிபூரண பலி. இனி வேறே பலி நமக்கு இல்லை. அல்லேலூயா. இவரை ஏற்றுக்கொண்டு இவர் மேலே அன்பு கூர்ந்து, ஆமென், நாம் அவர் மேல் வைத்த அன்பினாலே அவர் வரவில்லை, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே இங்க வந்தார். அல்லேலூயா. அவர் செய்த அந்த செயலின் மேல நாம் இனி அன்பு கூறுவோம். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு செயல்! யாராவது செய்வாங்களா? ஆமென். அவங்க ஆபத்து காலத்தில் அல்லது நம்முடைய ஆபத்து காலத்தில் நமக்கு சகாயம் செய்ய எந்த மனிதனும் இல்லை. ஆமென். நம்பி இருக்கிறவர்கள் அப்படியே காலை வாரிவிட்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் அவருடைய ஆபத்து நேரத்தில் நமக்காக மன்றாடி ஜெபிக்கிறார். அவருடைய எதிரிகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறார். உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு எதிரடையாக இருக்கிறதான சகல ஜனங்கள் யார், உங்களுடைய உற்றார், உங்களுடைய வீட்டார் யாராயிருந்தாலும் உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்கள் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இவர்கள் செய்வது என்ன வென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்களை இரட்சியும். இயேசுவே நமக்கு முன்மாதிரி. அவருடைய பிள்ளைகளாயிருந்தால் இந்த வார்த்தைகளின்படி வாழ்வோம். முடிவிலே அவருடைய இரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? கடைசியில ஸ்தோத்திரம், ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். 9ஆம் அதிகாரம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். அல்லேலூயா. அவர் 2ஆம் தரம் தரிசனமாக போகிறார். யாருக்காக? யாருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுவை போல வாழ்வார்கள். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள். அவருக்காய் கனி கொடுப்பார்கள். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல இவர்களும் நன்மையை மாத்திரம் செய்வார்கள். பிறர் அடித்தாலும் வாங்கிக் கொள்வார்கள். அடிக்கிறவர்களுக்காக வேண்டியும் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுவார்கள். ஆமென். உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்ய வேண்டுமாம்? அப்போ உங்களுக்கு சாபம், உங்க குடும்பத்துக்கு சாபம் இடுகிறவர்கள், உங்களுக்கு சாபம் இடுகிறவர்கள்,
உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? காட் bless you. என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்க மனசுல உங்களை நல்லா துன்பப்படுத்துகிற, நல்லா வேதனைப்படுத்துகிற உங்களுடைய எதிரிகள், சத்துருக்கள் உங்க இருதயத்துல வந்திருக்கலாம். அவங்களுக்கு நீங்க இப்பவே சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதியுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?